விவசாய மக்களுக்கு வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஏர்போர்ட் நல்ல கூட்டம் இருக்கிற ஒரு இடம் தான். நிறைய சிசிடிவி கேமரா அது இது எல்லாம் இருக்கிற இடம். பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த பாலிடெக்னிக் காலேஜ் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருந்திருக்கு. அந்த கிரவுண்டில் ஒரு 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு 11 மணி வாக்கில், நைட்டு 11 மணி வாக்கில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3 நபர் நல்லா குடிச்சிருக்காங்க. எப்பயுமே நமக்கு தான் சரக்கு கிடைக்குமே, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 10 மணிக்குன்னா அவங்க கான்சியஸ் இருந்திருக்காது. குடிச்சிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர் அவங்க கொஞ்சம் அத்துமீறி ஓகேங்களா, ஆடைகள் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. போதையில் வேறு இருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, கார் கண்ணாடியை அடித்து வெளியில் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையன் வெளியில் வரவே அந்த பையனை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. செம்ம அடி அடிச்சிருக்காங்க. அந்த பையன் அடித்த உடனே அந்த பையன் மயக்கமாயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்பயும் போல தான், உங்களுக்கே தெரியும், 3 பேர், 11 மணி 12 மணி ஆகிருக்கும். ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களால என்ன முடியுமோ பண்ணியிருக்காங்க. காலையில் 4 மணி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் நினைவு வந்தது, ஏன்னா அடி ரொம்ப வாங்கியிருக்கான். நினைவு வந்து ஃபோன் பண்ணி இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை தேடி தேடி பார்க்குறாங்க, காணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போகணுன்னா, ட்ரெஸ்ஸே இல்லாமல் அரைகுறை ஆடையோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒரு நிகழ்வு அடிக்கடி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது எப்போ தான் நிற்கும் அப்படின்றது தெரியல. என்ன தான் ஆச்சு இந்த தமிழ் மக்களுக்கு? இப்போ போகும், இப்போ நின்றுடும், நாளைக்கு நின்றுடும், நாளன்னைக்கு நின்றுடும் அப்படின்னு நம்மளும் நினச்சிட்டே தான் இருக்கோம். அது நிற்கிற பாடே கிடையாது. இவங்க ஆட்சி வந்தால் நின்றுடும், அவங்க ஆட்சி வந்தால் நின்றுடும். எல்லா ஆட்சிங்க, நான் இதுன்னு சொல்லலை, எல்லா ஆட்சிலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. யார் இந்த தமிழ்நாடை மாற்ற போகிறான்னு தெரியல. இன்னொன்று, இது எதனால் நடக்குது அப்படின்னு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 விஷயம். மொதல் விஷயம் ரவுடி சொன்னேன். அது எப்பயுமே தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது, எந்த ஆட்சி வந்தாலும் ஆடுது. 2வது சரக்கு. அதுக்கு முன்னாடிலாம் டைமிங்காவது வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட ஒரு வீடியோ விட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் சாராய கடையை திறந்து வச்சுருக்காங்க, சரக்கு கடையை திறந்து வச்சுருக்காங்க. இந்த நடந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒருத்தன் சரக்கு விற்றுருக்கான், அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் இந்த இடத்துட்ட நீ விற்கிற, இந்த டைமுக்கு ஏன் விற்கிற, உனக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் நடக்குது? அது மட்டும் இல்லாமல் படம் கண்ணா அப்படின்னான்னு என்னென்ன படமோ பார்க்குறாங்க இப்போ இருக்கிறவங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய மைண்ட் தாட்டை மாற்றி இந்த ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக மாறணும். முக்கியமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் பங்கேற்றுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்னால தான் எல்லாமே மாற்ற முடியும். அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க, ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது தான் அரசு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கப்புறம் அது நடக்காது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு பக்கத்தில், பயங்கரமான கொடூரம் அதுவும். இப்போ இன்னொன்று, சரி இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்குது, அதிமுக ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னா அதுலேயும் நடந்திருக்கு. இவங்க இதுக்கு ஒரு சரியான சட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். சரியான சட்டம் கண்டிப்பாக இதுக்கு வந்தாலே மட்டும்தான் இதுக்கப்புறம் நடக்காது. நம்மளும் பார்த்தீங்கன்னா, மீடியாவில் இப்போ எல்லாரும் இப்போ யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு இதுதான் கிளின்னு கிழிப்பாங்க. ஒரு வாரம் கழித்து வேறு ஒரு டாபிக் வந்துடும், பிக் பாஸ் வந்துடும், இல்லை பிக் பாஸில் வேறு யாராவது வெளியில் போயிடுவாங்க, உடனே அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுங்களை அவங்களுடைய அப்பா அம்மா வளர்க்குறாங்க. இப்போ இதில் நிறைய தற்கூறிங்க இருக்காங்க. நிறைய பேர் வக்காலத்து வாங்க வந்துடுவாங்க அந்த 3 பேருக்கு. என்ன அப்படின்னா, 11 மணிக்கு அந்த பையனும் அந்த பொண்ணும் ஏன் அங்கே போய் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுவும் அரைகுறை ஆடையோடு ஏன் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால்
இவனுங்களுக்கு தோணாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க. என்ன தான் இருக்கட்டுங்க, எப்படி தான் இருக்கட்டும், ஒரு அறிவுன்றது ஒன்று இல்லையா? ஒருத்தவங்கள அடிக்கிறோம் இந்த இடத்துல, நம்ம கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறோம், ஒருத்தவங்கள அடிக்கிறோம், இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா? ஸோ அப்போது மனுஷனுடைய அறிவு எங்கே போயிட்டுருக்கு? எந்த அளவு ஒரு மனுஷன் வந்து இப்போ மிருகமாக இருக்கான்றதை பாருங்கள். இந்த போதையினாலையும், இந்த கண்ணாப்பின்னான்னு பார்க்குற வீடியோக்குனாலையும், இந்த ரவுடிசத்தாலையும் என்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, முக்கியமாக இப்போ ரவுடிசம் பண்ணுறவங்களாம் என்ன இருப்பாங்கன்னா, ஆளுங்கட்சியில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரக்கெல்லாம் ஓட்டுவாங்க பிளாக்ல. நம்மள எவனும் எதுவும் செய்ய முடியாது. எவன் என்ன பண்ணிடுவான்? நமக்கு வந்து எல்லாம் துணை இருக்கு. கட்சி தலைவர்கள்லாம் துணை இருக்காங்க. அவங்களால தான் இதை பண்ண முடியுங்க. சாதாரணமாக இருக்கிறவங்களால பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நிகழ்வு நடந்து கோயம்புத்தூரில், அதாவது கோயம்புத்தூர் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி உலுக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இது உலுக்கப்பட போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தடுக்கப்படணும். இதுக்கு தடுக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? அரசு என்ன பண்ணணும்? மதுபானம் விற்கிற டைமிங்கை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, ஒழிக்கலை. இன்னும் டைமிங் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் உருக்கமாக என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. நன்றி, வணக்கம். விவசாயம் காப்போம்.